Example 6.11. If cosecant theta plus cot theta equal to p, then prove that cos theta equal to p square minus 1 divided by p square plus 1. Given equation cosecant theta plus cot theta equal to p. இதை வந்து equation 1 வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா cosecant square theta minus cos square theta equal to 1 அப்படிங்கிற ஐடென்டிட்டி இருக்கா. இதில் LHS பார்ட் வந்து பாருங்கள் a square minus b square அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், a plus b இன்ட்டு a minus b அப்படிங்கிற ஐடென்டிட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா. அப்போ இங்கே ஏக்கு பதில் கொசிகன் டீட்டான்னு இருக்குது, பிக்கு பதில் காட் டீட்டான்னு இருக்குது. அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா இன்ட்டு கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டான்னு எழுதிக்கலாமா. அப்போ கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டாங்கிறது இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது என்னவா மாறிடும், டிவிஷனில் வந்துடுமா. அப்போ 1 டிவைடட் பை கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டான்னு வருமா. நமக்கு ஆல்ரெடி கொஷின்லேயே வந்து சொல்லியிருக்காங்க கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பீன்னு. அப்போ வந்து இதுக்கு அதில் பீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. அப்போ கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை பி. இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், எல்ஹெச்எஸ் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் காட் டீட்டான்னு இருக்குது ஈக்குவேஷன் 1ல், ஈக்குவேஷன் 2ல் மைனஸ் காட் டீட்டான்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இந்த கொசிகன் டீட்டா இங்கேயும் கொசிகன் டீட்டான்னு இருக்கா. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 கொசிகன் டீட்டான்னு வரும். ஆர்ஹெச்எஸ் பார்ட் வந்து என்ன ஆட் பண்ணிடலாம், பி ப்ளஸ் 1 பை பி. இப்போ இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. அப்போ 2 கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை பி. இதை ஈக்குவேஷன் 3ன்னு வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2வை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணோன்னா பாசிட்டிவ்லாம் நெகட்டிவாக மாற்றிக்கலாமா ஈக்குவேஷன் 2ல் இருக்கிறது. அப்போ வந்து மைனஸ் கொசிகன் டீட்டான்னு வரும், இது வந்து ப்ளஸ் காட் டீட்டான்னு மாறிடும். இங்கே மைனஸ் 1 பை பின்னு வருமா. அப்போ இதை வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், கொசிகன் டீட்டாவும் கேன்சல் ஆயிரும். காட் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா ஆட் பண்ணும்போது 2 காட் டீட்டான்னு வரும். ஆர்ஹெச்எஸ் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பி மைனஸ் 1 பை பின்னு வருமா. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 2 காட் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 4ஐ ஈக்குவேஷன் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ணோன்னா எல்ஹெச்எஸ் பார்ட்டில் என்ன வரும், 2 காட் டீட்டா டிவைடட் பை 2 கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி. இது ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்கா. அடுத்தது ஈக்குவேஷன் 3ல் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னென்னு இருக்குது, பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை பின்னு இருக்கா, அதுவும் ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்குது. அப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூவை டிவைட் பண்ணுறதுக்கு அதில் ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாமா. அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேஞ்ச் ஆயிருமா. அப்போ பி டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாமா. இப்போ இந்த பியும் கேன்சல் ஆயிரும். இங்கே இந்த 2 வந்து கேன்சல் ஆயிருமா. காட் டீட்டா அப்படின்னு இருக்கா. காட் டீட்டா வந்து எப்படி எழுதிக்கலாம், காட் டீட்டா வந்து காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். கீழே கொசிகன் டீட்டான்னு இருக்கா. அப்போ கொசிகன் டீட்டா வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1 பை சைன் டீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா டிவைடட் பை 1 பை சைன் டீட்டான்னு வருதா. அப்போ டிவைட் பண்ணுறதுக்குள்ள ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாமா. அப்போ என்னென்னு வந்துடும், காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா டிவைடட் பை 1ன்னு வருமா. அப்போ இந்த சைன் டீட்டா கேன்சல் ஆயிருமா. அப்போ எல்ஹெச்எஸ் பார்ட்டில் என்ன வரும், காஸ் டீட்டா மட்டும்தான் வருமா. அப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறது ப்ரூவ் பண்ணியாச்சா. எக்ஸாம்பிள் 6.12. ப்ரூவ் தட் tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b ஈக்குவல் டு sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b டிவைடட் பை cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b. இப்போ எல்ஹெச்எஸ் வந்து எடுத்துக்குவோம், tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b.
இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து தெரியும் tan தீட்டானா அதை வந்து எப்படி எழுதிக்கலாம், sin தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா. இப்போ அந்த ஃபார்மேட்டில் எழுதுனா என்ன வரும், sin ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் sin ஸ்கொயர் பி டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பின்னு வருமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குவோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், மைனஸ் sin ஸ்கொயர் பி இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு வருமா. டினாமினேட்டர் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணுமா. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பின்னு வருமா. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் பின்னு இருக்கா, இந்த காஸ் ஸ்கொயர் பிக்கு நமக்கு ஐடென்டிட்டி தெரியும், 1 மைனஸ் sin ஸ்கொயர் பி அப்படின்னு எழுதிக்கலாமா. காஸ் ஸ்கொயர் பினா அதை வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 1 மைனஸ் sin ஸ்கொயர் பின்னு எழுதிக்கலாம். அப்போ அதுக்கு அதில் sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பிக்கு அதில் 1 மைனஸ் sin ஸ்கொயர் பின்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் ஐடென்டிட்டியில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா sin ஸ்கொயர் பி அதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது இங்கே காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்கா. இப்போ இதுக்கும் அதே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணனா என்ன வரும், 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாமா, டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி. இப்போ இந்த sin ஸ்கொயர் ஏவும் 1ஐயும் மல்டிபிள் பண்ண என்ன வரும், sin ஸ்கொயர் ஏ. அடுத்தது sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு மைனஸ் sin ஸ்கொயர் பி மல்டிபிள் பண்ண என்ன வரும், மைனஸ் sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் பி. அடுத்தது இங்கே மைனஸ் sin ஸ்கொயர் பி இன்ட்டு 1 மல்டிபிள் பண்ண என்ன வரும், மைனஸ் sin ஸ்கொயர் பி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிருமா. அப்போ ப்ளஸ் sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் பின்னு வருமா. அப்போ ப்ளஸ் sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் பி. இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா. இப்போ என்ன வரும், sin ஸ்கொயர் ஏ மைனஸ் sin ஸ்கொயர் பி டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி. இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா. இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சா. எக்ஸாம்பிள் 6.13 ப்ரூவ் தட் cos cube a minus sin cube a divided by cos a minus sin a minus cos cube a plus sin cube a divided by cos a plus sin a equal to 2 into sin a into cos a ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா. எல்ஹெச்எஸ் பார்ட் வந்து எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் பாருங்கள் a cube minus b cube அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. இப்போ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா, a cube minus b cube அப்படிங்கிறதுக்கு ஐடென்டிட்டி என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், a மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. செகண்ட் ஐடென்டிட்டி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். இதை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாமா. இப்போ இங்கே ஏக்கு அதில் என்ன வேல்யூ இருக்குது, காஸ் ஏ. பிக்கு அதில் என்ன வேல்யூ இருக்குது, சைன் ஏன்னு இருக்கா. அப்போ நியூமரேட்டர் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாமா இந்த ஐடென்டிட்டி படி. அப்போ இங்கே ஃபஸ்ட் ஒன் வேல்யூ எப்படி வரும், காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ டிவைடட் பை நியூமரேட்டர் எழுதியாச்சு, டிவைடட் பை டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே தான் வருமா, காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. அடுத்தது மைனஸ் செகண்ட் ஃப்ராக்ஷன் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அந்த ஐடென்டிட்டி ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ டிவைடட் பை டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே எழுதிக்கலாமா, காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ் ஏ மைனஸ் சைன் ஏங்கிறது மல்டிபிளில் தான் இருக்கா. அப்போ இதையும் இந்த டினாமினேட்டர் வேல்யூவும் கேன்சல் பண்ணிடலாமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏங்கிறது மல்டிபிளில் தான் இருக்குது. அப்போ இதையும் இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ அதையும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்கா. இதுக்கு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணனா என்னென்னு வரும், 1ன்னு வருமா. அதே மாதிரி இந்த இதுலேயும் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்கா. இதுக்கு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் 1ன்னு வருமா. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ மைனஸ் 1 மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏன்னு வருமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன வரும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு வரும்பா. அப்போ -1. அடுத்தது இதையும் மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடுமா. அப்போ ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏன்னு வருமா. இப்போ இந்த -1க்கும் இந்த +1க்கும் கேன்சல் ஆகிருக்கும்.
இந்த காஸ் ஏ சைன் ஏவையும் இந்த ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏவையும் ஆட் பண்ண என்ன வரும் 2 இன்ட்டு காஸ் ஏ சைன் ஏன்னு வருமா அப்போ ஆர்ஹெச்எஸ் பார்ட்டுக்கு ஈக்குவலாக வருதா அப்போ ப்ரூவ் பண்ணியாச்சா எக்ஸாம்பிள் 6.14 ப்ரூவ் தட் sin a divided by secant a plus tan a minus 1 plus cos a divided by cosecant a plus cot a minus 1 equal to 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எல்ஹெச்எஸ் பார்ட்டை வந்து எடுத்துக்குவோம் டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறையாக இருக்கிறதுனால கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும் அப்போ இதையும் டினாமினேட்டரில் மல்டிபிள் பண்ணிக்கணும் அப்படி மல்டிபிள் பண்ண என்ன வரும் sin a இன்ட்டு cosecant a ப்ளஸ் cot a மைனஸ் 1 ப்ளஸ் cos a இன்ட்டு secant a ப்ளஸ் tan a மைனஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டர் வேல்யூ இது ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணோமா அப்போ secant a ப்ளஸ் tan a மைனஸ் 1 இன்ட்டு cosecant a ப்ளஸ் cot a மைனஸ் 1 இப்போ இதை எடுத்துகிட்டு இது கூட மல்டிபிள் பண்ண என்ன வரும் sin a இன்ட்டு cosecant a again sin a எடுத்துக்கிட்டு cot a கூட மல்டிபிள் பண்ண என்ன வரும் sin a இன்ட்டு cot a sin a இன்ட்டு மைனஸ் 1 மல்டிபிள் பண்ண என்ன வரும் மைனஸ் sin a இந்த cos a இன்ட்டு secant a மல்டிபிள் பண்ண என்ன வரும் ப்ளஸ் cos a இன்ட்டு secant a அடுத்தது cos a எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிபிள் பண்ண அப்போ என்ன வரும் cos a இன்ட்டு tan a அடுத்தது இந்த cos a எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிபிள் பண்ண அப்போ என்ன வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே தான் வருமா சீக்கன் ஏ ப்ளஸ் டேன் ஏ மைனஸ் 1 இன்ட்டு கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ மைனஸ் 1 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஏவும் கொசிக்கன் ஏவும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொசிக்கன் ஏவை எப்படி எழுதிக்கலாம் 1 பை சைன் ஏன்னு எழுதிக்கலாமா அப்போ சைன் ஏ இன்ட்டு 1 டிவைடட் பை சைன் ஏன்னு எழுதலாமா அப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது 1ன்னு எழுதியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைன் ஏ இன்ட்டு காட் ஏன்னு இருக்கா அப்போ சைன் ஏ இன்ட்டு காட் ஏவை எப்படி எழுதிக்கலாம் சைன் பை காசில் எழுதணும்னா எப்படி வரும் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏன்னு வருமா அப்போ இந்த சைன் ஏவும் இந்த சைன் ஏவும் கேன்சல் ஆயிருமா அப்போ காஸ் ஏன்னு வருமா அதனால் இது காஸ் ஏ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சைன் ஏ அப்படியே எழுதிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஸ் ஏ இன்ட்டு சீக்கன் ஏன்னு இருக்குது சீக்கன் ஏவை எப்படி எழுதிக்கலாம் 1 பை காஸ் ஏன்னு எழுதிக்கலாமா அப்போ காஸ் ஏ இன்ட்டு 1 பை காஸ் ஏன்னு வருமா இப்போ இந்த காஸ் ஏவும் இந்த காஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும் 1ன்னு வருமா அதனால தான் இங்கே ப்ளஸ் 1ன்னு எழுதியிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஸ் ஏ இன்ட்டு டேன் ஏன்னு இருக்கா இப்போ காஸ் ஏ இன்ட்டு டேன் ஏவை எப்படி எழுதிக்கலாம் சைன் பை காஸ்ன்னு எழுதலாம் அப்போ சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏன்னு எழுதலாமா இப்போ இது காஸ் ஏவும் காஸ் ஏ கேன்சல் ஆயிரும் சைன் ஏன்னு தான் இருக்குமா அதனால தான் இங்கே சைன் ஏ மைனஸ் காஸ் ஏங்கிறத அப்படியே எழுதிக்கலாம் இங்கே டிவைடட் பை டினாமினேட்டர் வேல்யூ இங்கே என்ன இருக்குது சீக்கன்னு இருக்குது இங்கே டேன்னு இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைன் பை காசில் மாற்றி எழுதலாம் இப்போ சீக்கன் ஏவை எப்படி எழுதிக்கலாம் 1 பை காஸ் ஏன்னு எழுதிக்கலாம் டேன் ஏவை எப்படி எழுதிக்கலாம் சைன் ஏ பை காஸ் ஏன்னு எழுதிக்கலாம் மைனஸ் 1 இன்ட்டு கொசிக்கன் ஏவையும் காட் ஏவையும் வந்து பார்த்திங்கன்னா சைன் பை காசில் எழுதுனா 1 பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் 1 நியூமரேட்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா ப்ளஸ் மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா காசு சைன்லாம் கேன்சல் ஆயிரும் அப்போ இந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது நியூமரேட்டரில் 2 மட்டும்தான் இருக்கும் டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுத்தோம்னா காசு ஏவை எல்சிஎம் எடுக்கலாமா இப்போ எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 1 இதனோட டினாமினேட்டர் வேல்யூ காசு ஏ தான் இருக்கும் அப்போ எதாலையும் மல்டிபிள் பண்ண தேவையில்ல ப்ளஸ் சைன் ஏக்கும் டினாமினேட்டர் வேல்யூ காசு ஏன்னு தான் இருக்கும் அப்போ எதாலும் மல்டிபிள் பண்ண தேவையில்ல மைனஸ் 1ன்னு இருக்கும் அங்கே வந்து எல்சிஎம் வேல்யூ காசு ஏன்னு இருக்கனால அப்போ அதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் காசு ஏல மல்டிபிள் பண்ணும் அப்போ இங்கே காசு ஏ இன்ட்டு 1 இதுக்கும் எல்சிஎம் வேல்யூ எடுக்கும்போது என்னென்னு வரும் சைன் ஏன்னு வருமா அப்போ 1 ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 1ன்னு இருக்கும் அப்போ எல்சிஎம் வேல்யூ சைன் ஏன்னு இருக்கனால அதால் மல்டிபிள் பண்ணும் அப்போ சைன் ஏ
இப்போ இங்கே ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்கா, டிவைட் பண்ணுறதுக்கு அதில் என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நியூமரேட்டருக்கு வரும், இந்த காசியே இதுவும் இங்கே நியூமரேட்டருக்கு வரும் சைன் ஏ. அப்போ 2 இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் சைன் ஏன்னு வருமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, இதை வந்து ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறோம், ப்ளஸ் வேல்யூவை வெளியில் எடுத்துட்டோம். அப்படின்னா இதை ப்ராக்கெட்டில் இப்படி எழுதிக்கிறேன், இன்ட்டு 1 இந்த வேல்யூவில் மைனஸ் வேல்யூ வெளியில் எடுக்கிறேன். மைனஸ் வேல்யூ வெளியில் எடுத்தோன்னா இந்த சைன் ஏ வந்து முன்னாடி வந்துடுமா, ஏன்னா ப்ளஸ் வேல்யூ ஆயிரும். இந்த காசியங்கிறது மைனஸை வெளியில் எடுக்கும்போது ப்ளஸ் காசியில் மைனஸ் காசியன்னு ஆயிரும். இப்போ மைனஸ் காசியன்னு வருமா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ 2 சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதலாமா. இங்கே ஏக்கு பதில் 1ன்னு இருக்குது, அப்போ 1 ஸ்கொயர் வேல்யூ 1 மைனஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு பதில் என்னென்ன இருக்குது, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏன்னு இருக்கா. அப்போ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு வருமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் இதனோட ஐடென்டிட்டி என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ அந்த ஃபார்மேட்டில் எழுதுனா என்ன வரும், இங்கே ஏக்கு பதில் சைன் ஏன்னு இருக்குது, பிக்கு பதில் காஸ் ஏன்னு இருக்குது. அப்போ 2 சைன் ஏ காஸ் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் ஏ. சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் ஏ. இப்போ இந்த மைனஸை உள்ளார எடுத்துகிட்டு போய் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்போ 2 சைன் ஏ காஸ் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் 1, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் நெக்ஸ்ட் இந்த டைம் கூட மல்டிபிள் பண்ணுமா, ப்ளஸ்ன்னு ஆயிருமா, ப்ளஸ் 2 சைன் ஏ காஸ் ஏன்னு வருமா. இப்போ இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். 2 சைன் ஏ காஸ் ஏ டிவைடட் பை 2 சைன் ஏ காஸ் ஏன்னு வருமா. அப்போ நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்குது, அப்போ கேன்சல் ஆயிரும், 1ன்னு வருமா. இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சா RHS வேல்யூக்கு ஈக்குவல்னு. எக்ஸாம்பிள் 6.15 so that 1 plus tan square a divided by 1 plus cot square a equal to 1 minus tan a divided by 1 minus cot a whole square. இப்போ LHS பார்ட் மட்டும் எடுத்துக்குவோம். 1 plus tan square a divided by 1 plus cot square a equal to நியூமரேட்டர் வந்து அப்படியே வச்சுக்கலாம் 1 plus tan square a. டினாமினேட்டரில் இங்கே cot square aன்னு இருக்கா. இப்போ cot aவை வந்து 1 by tan aன்னு எழுதிக்கலாமா. அப்போ அந்த ஃபார்மேட்டில் எழுதுனா என்ன வரும், 1 plus 1 by tan square aன்னு வருமா. இது கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 1 plus tan square a divided by tan square a plus 1 divided by tan square aன்னு வருமா. இந்த வேல்யூவும் சேமாக இருக்கனால கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ என்ன வரும், 1 divided by tan square ஏன்னு வருமா. இப்போ இது ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்கிறனால ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாமா. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் இந்த tan square ஏங்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ 1 இன்ட்டு tan square a divided by 1ன்னு வரும். அப்போ இதனோட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணது என்ன வரும், tan square aன்னு வருமா. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது RHS வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். 1 minus tan a divided by 1 minus cot a whole square equal to நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்குவோம். டினாமினேட்டரில் cot aங்கிறத எப்படி எழுதியிருக்கலாம், 1 by tan aன்னு எழுதலாமா. அப்போ 1 minus 1 by tan a இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 1 minus tan a divided by tan a minus 1 divided by tan a whole squareன்னு எழுதிக்கலாமா. இதில் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வேல்யூவில் நியூமரேட்டரில் மைனஸ் வேல்யூவை வெளியில் எடுத்துட்டோம்னா அது வந்து எப்படி சேஞ்ச் ஆயிரும், 1 minus tan a divided by மைனஸ் வேல்யூ நியூமரேட்டரில் வெளில எடுத்துட்டோம்னா இந்த -1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிரும்.
இந்த tan a ப்ளஸ் tan aங்கிறது மைனஸாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ 1 மைனஸ் tan aன்னு வந்துருமா டிவைடட் பை tan aன்னு வருமா. அப்போ இங்கே இதுவும் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த வேல்யூ வந்து எகெயின் எப்படி இருக்கும் 1 டிவைடட் பை மைனஸ் 1 டிவைடட் பை tan a. இப்போ இது ஃப்ராக்ஷன் வேல்யூ டிவைட் பண்ணுறதுக்குள்ள ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 1 இன்ட்டு tan a டிவைடட் பை மைனஸ் 1ன்னு வருமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும், இங்கேயும் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ இங்கேயும் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இது ஸ்கொயர் பண்ணுறப்ப இந்த மைனஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக ஆயிரும். அப்போ இது tan ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா tan ஸ்கொயர் ஏன்னு வந்துருமா. அப்போ இதை ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப tan ஸ்கொயர் ஏன்னு வருது. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன்லேருந்து LHS பார்ட்டும் RHS பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கா. எக்ஸாம்பிள் 6.16 1 plus cot a plus tan a into sin a minus cos a divided by secant cube a minus cosecant cube a equal to sin square a into cos square a அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. LHS வேல்யூ எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா cot a plus tan aன்னு இருக்கா, இதை வந்து sin by cosல மாற்றி எழுதலாம். அப்போ வந்து என்ன வரும் 1 plus cot a எப்படி எழுதிக்கலாம் cos a by sin aன்னு எழுதிக்கலாமா, ப்ளஸ் tan a எப்படி எழுதிக்கலாம் sin a by cos a எழுதிக்கலாமா, இன்ட்டு sin a மைனஸ் cos a டிவைடட் பை டினாமினேட்டர் வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a கியூப் மைனஸ் b கியூப் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு ஐடென்டிட்டி தெரியுமா a கியூப் மைனஸ் b கியூப்னா இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் இப்படி வந்து எழுதிக்கலாமா. இங்கே ஏக்கு பதில் சீக்கன் ஏன்னு இருக்குது, பிக்கு பதில் கொசிக்கன் ஏன்னு இருக்குது. அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ இன்ட்டு சீக்கன் கியூப் ஏ ப்ளஸ் சீக்கன் ஏ கொசிக்கன் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஏன்னு வருமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்சிஎம் நியூமரேட்டரில் எல்சிஎம் வேல்யூ எடுத்தோன்னா என்ன வரும் இங்கே சைன் ஏன்னு இருக்குது, இங்கே காசி ஏன்னு இருக்குது. அப்போ எல்சிஎம் வேல்யூ எடுத்தோன்னா சைன் ஏ இன்ட்டு காசி ஏன்னு வருமா. அப்போ ஹோல் டிவைடட் பை சைன் ஏ இன்ட்டு காசி ஏன்னு எழுதிக்கலாமா. இங்கே வேல்யூ 1ன்னு இருக்குது. அப்போ எல்சிஎம் வேல்யூ சைன் ஏ இன்ட்டு காசி, அப்போ அதால் மல்டிபிள் பண்ணணுமா. அப்போ சைன் ஏ இன்ட்டு காசி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூமரேட்டர் காசி ஏன்னு இருக்குது, டினாமினேட்டர் சைன் ஏன்னு இருக்குது. நமக்கு எல்சிஎம் வேல்யூ சைன் ஏ இன்ட்டு காசி, அப்போ நம்ம காசி ஏவால் மல்டிபிள் பண்ணோம். அப்போ நியூமரேட்டர் காசி ஏவால் மல்டிபிள் பண்ணுறப்ப காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் காசி ஏன்னு இருக்குது, நமக்கு எல்சிஎம் வேல்யூ சைன் ஏ இன்ட்டு காசி. அப்போ இதை சைன் ஏவால் மல்டிபிள் பண்ணோம். அப்போ நியூமரேட்டரை சைன் ஏவால் மல்டிபிள் பண்ணுறப்ப சைன் ஸ்கொயர் ஏன்னு வந்துருமா இன்ட்டு சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்கா, இங்கே சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்கா. அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 டிவைடட் பை இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ இன்ட்டு இந்த சீக்கன் ஸ்கொயர் ஏவை வந்து பார்த்திங்கன்னா சைன் பை காசில் மாற்றி எழுதணும்னா எப்படி வரும் 1 பை காசுன்னு வருமா. சீக்கனை காசுன்னு எழுதலாம். அப்போ 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் இந்த சீக்கன் ஏ கொசிக்கன் ஏவையும் சைன் பை காசில் மாற்றி எழுதும்போது 1 பை சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏன்னு வருமா. ப்ளஸ் இந்த கொசிக்கனை வந்து எப்படி எழுதிக்கலாம் 1 பை சைன் எழுதிக்கலாமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொசிக்கன் ஸ்கொயர் ஏவை 1 பை சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் 1ன்னு வருமா. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது, ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் 1ன்னு வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைன் ஏ மைனஸ் காசியன்னு இருக்குது, டிவைடட் பை சைன் ஏ காசியவை இதுலேயும் எழுதிக்கலாமா. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்முக்கும் டிவைடட் பை எழுதிடலாமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ மல்டிபிள் இந்த டேர்ம் இருக்கிறதுனால டிவைடட் பை சைன் ஏ காஸ் ஏன்னு எழுதலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி எழுதும்போது
ஈச் இண்டிவிஜுவல் டேர்மை பிரித்து எழுதும்போது sin a டிவைடட் பை sin a இன்ட்டு cos a மைனஸ் cos a இன்ட்டு cos a டிவைடட் பை sin a இன்ட்டு cos aன்னு வருமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த sin aக்கும் இந்த sin aக்கும் கேன்சல் ஆயிரும், இந்த cos aக்கும் இந்த cos aக்கும் கேன்சல் ஆயிருமா. அடுத்து டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சீக்கன் a மைனஸ் கொசிக்கன் a இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் வேல்யூ எடுத்துடலாம், இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏன்னு தான் வரும். இதனோட எல்சிஎம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னு வரும், காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏன்னு வருதுன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் நியூமரேட்டரை எதால் மல்டிபிள் பண்ணி ஆகணும், சைன் ஸ்கொயர் ஏவால் மல்டிபிள் பண்ணி ஆகணும். இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு டினாமினேட்டர் காஸ் ஏ சைன் ஏன்னு இருக்கனால ஸ்கொயர் வரணுங்கிறனால சைன் ஏ காஸ் ஏவால் மல்டிபிள் பண்ணி ஆகணும். இங்கே டினாமினேட்டர் வேல்யூ காஸ் சைன் ஸ்கொயர்னு தான் இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணி ஆகணும் நியூமரேட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏன்னு வந்துருமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது ப்ளஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோன்னா என்னென்னு வந்துடும், ஒன்றுன்னு வந்துடுமா. அப்போ சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 பை காஸ் ஏன்னு வருமா. இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ கேன்சல் ஆன வாட்டி என்னவாக இருக்கும், 1 பை காஸ் ஏன்னு இருக்கும். இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 1 பை காஸ் ஏங்கிறது எதுக்கு ஈக்குவல், சீக்கன் ஏக்கு ஈக்குவலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ண வாட்டி என்னென்ன இருக்கும், 1 பை சைன் ஏன்னு இருக்கும். அப்போ 1 பை சைன் ஏவை வந்து எப்படி எழுதிக்கலாம், கொசிக்கன் ஏன்னு எழுதிக்கலாமா. அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சீக்கன் ஏன்னு வரும், இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கொசிக்கன் ஏன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ சைன் ஸ்கொயர் ஏ இங்கே காஸ் ஸ்கொயர் ஏக்கு இதை ஆட் பண்ணும்போது ஐடென்டிட்டி படி 1ன்னு வந்துடும். அடுத்தது இங்கே ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏன்னு இருக்கா, அப்போ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏன்னு வந்துடுமா. இப்போ இங்கே இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும், இந்த வேல்யூவும் கேன்சல் ஆயிரும், இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு வருமா. அப்போ இங்கே இது எல்லாமே கேன்சல் ஆனால் 1ன்னு மாறிடும். அப்போ 1 இன்ட்டு இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது என்ன தான் வரும், சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு வருமா. இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சா RHS. எக்ஸாம்பிள் 6.17 இஃப் காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா வந்து பார்த்திங்கன்னா பீனும் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு க்யூன்னு வந்து இருந்தால் தென் ப்ரூவ் தட் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற கிவன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா ஈக்குவல் டு பிஐ ஈக்குவேஷன் 1னும் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு கியூவை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 2னும் எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துட்டோன்னா இப்போது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்க வேல்யூவில் எல்ஹெச்எஸ் பார்ட்டை வந்து எடுத்துக்குவோம். இப்போ எல்ஹெச்எஸ் பார்ட் என்ன, பி ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போ இதில் பி அண்ட் கியூ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பியோட வேல்யூக்கு இதில் என்னது, காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஸ்கொயர், கியூவோட வேல்யூ என்னது, சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயரா, அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி வருமா. இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளார கொண்டு வந்தோம்னா மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும், காஸ் பவர் 4 டீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா. இது இந்த ஸ்கொயர் இங்கே உள்ளார கொண்டு வரும்போது என்னவா மாறிடும், சைன் பவர் 4 டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா. அதே மாதிரி இதுக்கு உள்ளார கொண்டு வரும்போது என்ன வரும், காஸ் பவர் 4 டீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். இதுலேயும் இந்த ஸ்கொயர் உள்ளார கொண்டு வரும்போது என்னவா மாறிடும், சைன் பவர் 4 டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா வருமா ப்ளஸ் 3. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிளில் இருக்கனால இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாவில் இந்த ஸ்கொயரும் இந்த சைன் பவர் 4 டீட்டான்னு இருக்கா. அப்போ இது கேன்சல் பண்ணும்போது என்ன, இது என்னவா மாறிடும், சைன் ஸ்கொயர் டீட்டாவாக மாறிடும். இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது,
அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவையும் இந்த காஸ் பவர் 4 டீட்டாவையும் கேன்சல் பண்ணும்போது இந்த காஸ் பவர் 4 டீட்டா வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு மாறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன மாறிடும்? எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை எதால் மல்டிபிள் பண்ணி ஆகணும்? காஸ் ஸ்கொயர் டீட்டாவால் மல்டிபிள் பண்ணோமா? அப்போ இங்கே ஆல்ரெடி காஸ் பவர் 4ன்னு இருக்குது. அப்போ இதை காஸ் ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணுறப்ப பவர்ஸை ஆட் பண்ணுவோமா? அப்போ காஸ் பவர் 6 டீட்டான்னு வந்துடுமா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே ஆல்ரெடி டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கிறனால சைன் ஸ்கொயர் டீட்டாவால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி இங்கே பவர் 4ன்னு இருக்குது. சைன் ஸ்கொயர் டீட்டாவால் மல்டிபிள் பண்ணும்போது பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ சைன் பவர் 6 டீட்டான்னு வரும். ப்ளஸ் இங்கே வந்து டினாமினேட்டரில் எந்த வேல்யூவுமே இல்லை. அப்போ எல்சிஎம் வேல்யூ அப்படியே மல்டிபிள் பண்ணும். சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டான்னு தான் இருக்கும். ஏன்னா இங்கே சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து நம்ம வந்து இந்த வேல்யூவும் மல்டிபிளில் இருக்கனால கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ணிட்டோன்னா என்ன வரும்? காஸ் பவர் 6 டீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 டீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வருதா? இங்கே வந்து பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்மோட வேல்யூஸையும் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்காக நம்ம எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்? 6ன்னு வருமா? அதே மாதிரி இந்த சைன் பவர் 6 டீட்டாவையும் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி சைன் ஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் க்யூப்னு எழுதிக்கலாமா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ அதனோட எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் வந்து என்ன வரும்? நம்ம எப்படி எழுதிடலாம்? காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, அதாவது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். இந்த இதுக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறாங்க? ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இந்த ஐடென்டிட்டியை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏக்கு பதில் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது, பிக்கு பதில் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. அதை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா இந்த மாதிரி வருமா? ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டாவா? இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1. அப்போ 1 கியூப் பண்ணாலும் வேல்யூ 1 தான் இருக்க போகுது. மைனஸ் 3 இன்ட்டு சைன் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. இதனோட ஐடென்டிட்டி வேல்யூ 1. அப்போ இன்ட்டு 1 இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் 3 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா. இது ப்ளஸ் மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ கேன்சல் ஆயிருமா? இப்போ ரிமைனிங் 1 மட்டும்தான் இருக்கா? அப்போ ஈக்குவல் டு 1. அப்போ ப்ரூவ் பண்ணியாச்சா? எல்ஹெச்எஸ் வேல்யூ வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு 1க்கு.